நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ரொம்ப எமோஷனலான ஒரு மோட்டிவேஷன் படம். இந்த படத்த நான் பேசும்போது, படத்தோட லீடு கேரக்டர விட, அந்த கேரக்டரோட அப்பாவ தான் ஹீரோன்னு சொல்லி பேசியிருப்பேன் படம் முழுக்க. சில இடங்கள்ல அப்பான்னு சொல்லியிருப்பேன். ஆனா, அவர ஹீரோன்னு சொன்னதுக்கு முக்கிய காரணமே, உண்மையிலே எல்லா பொண்ணும் இந்த மாதிரி ஒரு அப்பா வேணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அப்படி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஐடியல் அப்பாங்க. பொண்ணோட கனவுக்காக அவ்ளோ சப்போர்ட் பண்ணுவாரு. தனி ஆளா பொண்ணுக்காக அவ்ளோ பிரச்சனைய ஃபேஸ் பண்ணுவாரு. நிஜ வாழ்க்கையிலலாம் இந்த மாரி ஒரு அப்பாவ பார்க்கவே முடியாது. நான்லாம் எங்கேயும் கேள்விப்பட்டதே கிடையாது. ஒருவேளை இந்த படத்த பார்க்குற யாரோட அப்பாவாவது இந்த மாதிரி இருந்திருக்காங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப அருமையா இருக்கும். மீர் அக்கசம்னு 2020ல ஹிந்தில வெளியான ஒரு படம். படம் சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்ல உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற மிஜ்வான்ற ஊர காட்டுறாங்க. அங்க ஒரு வீட்டோட மொட்டை மாடியில ஒரு அம்மா தன் பொண்ணுக்கு பரதநாட்டியத்துல வர்ற முத்திரை எல்லாத்தையும் செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு முஸ்லிம் குடும்பம். இவங்க வாழ்ந்துட்டு இருக்க இந்த ஊர்ல முஸ்லிம்கள் பொதுவா பெண்கள நாட்டியம் கத்துக்கிறதுக்கோ, அதுலயும் முக்கியமா பரதநாட்டியம் எல்லாம் கத்துக்கிறதுக்கு அனுமதிக்கவே மாட்டாங்க. ஆனாலும் அம்மாவுக்கு பரதநாட்டியம்னா ரொம்ப பிடிக்கும். பக்கத்து வீட்டுல ஒரு பரதநாட்டிய டான்சர் பிள்ளைங்களுக்கெல்லாம் பரதநாட்டியம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க இருந்து தான் பாட்டு சத்தம் பலமா கேக்குது இவங்க வீடு வரைக்கும். அத கேட்டுதான் ஒன்னொன்னா அம்மா பொண்ணுக்கு சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அம்மா ஆடுறத பார்த்து பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறா. "அம்மா, நீங்க ஆடுறது மயில் மாதிரி இருக்குன்னுலாம்" சொல்றா. "நீயும் வா, செஞ்சு பாருன்னு" மகளையும் கூப்பிடுறாங்க. அவளும் போய் அம்மா கூட சேர்ந்து ஆடுவா. ஆனா அவ ப்ராப்பராலாம் பரதநாட்டியம் கத்துக்கல. ஏன் அம்மாவும் கூட ப்ராப்பரா பரதநாட்டியம் கத்துக்கிட்டவங்க கிடையாது. பக்கத்து வீட்ல அப்பப்ப எட்டி பார்த்து, டிவில வர்றதெல்லாம் பார்த்து தான் சில விஷயங்கள தெரிஞ்சிருப்பாங்க போல. அதத்தான் இப்ப பொண்ணுக்கு சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மாவும் பொண்ணும் சிரிச்சுக்கிட்டு நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு அம்மாவுக்கு ஒரு மாதிரி வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. அவங்க அப்படியே வயித்த புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டாங்க. பொண்ணு பதறி போய் என்னாச்சும்மான்னு கேட்பா. ஆனா கணப்பொழுதுல அவங்க மயங்கியே விழுந்துட்டாங்க. பொண்ணு அப்பா அப்பான்னு கத்தவும், அப்பாவும் ஓடி வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பாப்பாரு. பொண்ண டாக்டருக்கெல்லாம் ஃபோன் பண்ண சொல்றாரு. அம்மாவுக்கு என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனைன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னும் நமக்கு காட்டல. அந்த இடத்துல சீன கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அந்த வீடே ஒரு மாதிரி அமைதியா இருக்கு. பொண்ணு அப்பா கிட்ட வந்து ஒரு ட்ரெஸ்ஸ தச்சு கொடுக்க சொல்லி கேக்குறா. அப்பா ஒரு டெய்லருங்க. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். நம்ம படத்தோட ஹீரோவே இவர்தான். அவரும் அத தச்சு குடுக்குறேன்னு சொல்றாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அம்மாவோட சொந்தக்காரங்கலாம் வந்துருவாங்கப்பான்னு பொண்ணு சொல்லிட்டு போறா. அத கேட்டதும் அப்பாவோட முகம் மாறி போகுது. "என்னம்மா செய்றது? கொஞ்ச நேரத்துக்கு பொறுத்துக்கோமா. அப்புறம் வந்தவங்கலாம் கிளம்பிருவாங்க. நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு" சொல்றாரு. ஏன் இப்படி சொல்றாருன்னு தெரியல. மனுஷன் முகத்துல ஆனா ஒரு சோகம் இருக்கு. உடனே டக்குன்னு அவரோட டேபிள்ல ஒரு டிராயர ஓப்பன் பண்ணுவாரு. பார்த்தா அதுல மனைவியோட போட்டோ இருக்குங்க. அத பார்த்து அவர் பிரேயர் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அன்னைக்கு மயக்கம் போட்டு விழுந்தாங்க இல்லையா? அதுக்கப்புறம் அந்த அம்மா இறந்தே போயிட்டாங்க போல. இன்னைக்கு அவங்களுக்காக காரியம் நடத்துறதுக்கு தான் அம்மாவோட சொந்தக்காரங்கலாம் வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க எல்லாருமே ஒரு ஆட்டோல வர்றத நமக்கு காட்டுறாங்க. இறந்து போனவங்களோட தங்கச்சி, அம்மா, தங்கச்சியோட குடும்பம்னு எல்லாரும் ஒரு ஆட்டோல இவங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. வர்ற வழியிலேயே சித்தி நம்ம ஹீரோவ பத்தி அவங்க அம்மா கிட்ட வத்தி வச்சுக்கிட்டே வருவாங்கங்க. அவருக்கு என்னமோ பொண்ணு மேல அதிக பிரியம் இருக்குதான். நல்லா பாத்துக்குவாரு தான். ஆனாலும் வளர்ற பொண்ணுக்கு இவ்ளோ சுதந்திரம் கொடுக்கலாமா? அவ இன்னைக்கு என்ன Dress போட்டிருக்க போறாளோ தெரியல. ஆனாலும் பொம்பள பிள்ளைய அவருக்கு நல்லா வளர்க்க தெரியலன்னு கன்னா பின்னான்னு அந்த அம்மா ஒரு பக்கம் பேசிக்கிட்டு வருது. இன்னொரு பக்கம் சித்தியோட மூத்த பொண்ணு அந்த ஆட்டோ ஓட்டிட்டு வர பையன கண்ணாலே பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பையனுக்கும் இந்த பொண்ண ரொம்ப பிடிக்கும் போல. ஒரு வழியா ஹீரோவோட வீட்டுக்கும் ஆட்டோ வந்துருச்சு. ஹீரோவோட மாமியார் குடும்பம் வரும்போதே கச்ச கச்சன்னு பேசிக்கிட்டே வருவாங்க. வந்த கையோட முதல் வேலையா பொண்ணுகிட்ட சித்தி இன்னைக்கு என்ன ட்ரெஸ்ஸ போட போறேன்னு தான் கேக்குறாங்க. அவ ஒரு ட்ரெஸ்ஸ அப்பா கிட்ட தைக்க சொல்லியிருந்தால அதை எடுத்து காட்டுவா. இல்ல இல்ல, இதெல்லாம் போடாத. இன்னைக்கு நெறைய பேர் வருவாங்க. அவங்க முன்னாடி மானத்த வாங்காத. இந்தா இந்த ட்ரெஸ்ஸ போடுன்னு அந்த அம்மா ஒரு ட்ரெஸ்ஸ வீட்ல இருந்தே கொண்டு வந்திருக்கு. அந்த ட்ரெஸ்ஸ கையில குடுக்குது. பொண்ணுக்கு பாவம் முகமே மாறி போச்சு. அப்பாவும் இதையெல்லாம் கவனிப்பாரு. ஆனா அவரால எதுவுமே சொல்ல முடியல. அப்புறம் அம்மாவுக்கு படையல் போடணும் இல்லையா? அதுக்கான சமையல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும். பார்த்தா இவங்க வீட்ல சர்க்கரை இல்ல. உடனே நம்ம ஹீரோவ கூப்பிட்டு தான் 2 கிலோ சர்க்கரை வாங்கிட்டு வர சொல்லுது அந்த அம்மா. ஆனா ஹீரோ கிட்ட பாவம் காசே இல்லங்க. சொந்தக்காரங்க தானே குடுத்து உதவி பண்ணலாம்ல. காசு குடுக்கறதுக்கு கூட சித்தியும் மாமியாரும் யோசிக்கிறாங்க. ஆனா பொண்ணு வேகமா ஓடி போயி ஏதோ ஒரு டப்பாக்குள்ள இருந்து காச எடுத்துட்டு வந்து அப்பா கிட்ட குடுப்பா. உடனே அவரும் தேவையான பொருளெல்லாம் வாங்கி குடுத்துட்டாரு. சமைச்சு முடிச்சு இறந்து போன ஹீரோவோட ஒய்ஃப்க்கு படையல்லாம் போட்டுட்டாங்க. படையல் முடிச்சதுக்கு அப்புறமா சாப்பிடுறதுக்கு இன்னும் நெறைய சொந்தக்காரங்களும் வந்திருப்பாங்க. அவங்கள எல்லாம் ஹீரோ ஒரு பக்கம் வரவேத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல தான் அந்த ஊர்ல முஸ்லிம் மக்களுக்கு நடுவுலயே
ரொம்ப பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருப்பாருங்க. சொல்லப்போனா அவர்தான் அவங்களுக்கு தலைவர் மாதிரி. அவரும் வந்து இறங்குவாரு. ஹீரோவோட மனைவிக்கு நடக்கிற இந்த காரியத்துல கலந்துக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. வந்தவர் ஆறுதல் எல்லாம் சொல்லிட்டு சாப்பிட்டு கிளம்புவாரு. ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட கேளுப்பா, தயங்காதன்னு சொல்லிட்டு போறாரு ஹீரோ கிட்ட. ஐயையோ! ஏற்கனவே நீங்க என் மனைவிக்கும் எனக்கும் நெறைய உதவி பண்ணிட்டீங்க. இன்னமும் உதவின்னு வந்து கேட்டு உங்கள சங்கடப்படுத்த மாட்டேன்னு, ஹீரோவும் அவர் செஞ்ச உதவிக்கெல்லாம் ரொம்ப நன்றியோட பதில் சொல்றாரு. உடனே பொண்ண பாத்துட்டு, அம்மா இல்லாத பொண்ணு நல்லபடியா பாத்து வளர்ப்பான்னு சொல்லிட்டு போறாரு அந்த தலைவரு. அப்புறம் எல்லா சடங்கும் முடிஞ்சதுனால, ஒரு வழியா சித்தி குடும்பமும் அங்கிருந்து கிளம்பிருவாங்க. பொண்ணு எப்பவுமே சோகமாவே இருப்பா. எப்படியாவது இவள இந்த சோகத்துல இருந்து வெளிய கொண்டு வரணும்னு வேற அவர் யோசிக்கிறாரு. அப்பதான் ஒரு விஷயத்த கவனிப்பாரு. அவ பக்கத்து வீட்ல இருந்து பரதநாட்டிய கிளாஸ் நடக்கும்போது, கிளாசிக்கல் கர்நாடக மியூசிக் ஒலிக்கும். அது எல்லாத்தையும் ரொம்ப ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருப்பா. என்ன வேலை செஞ்சாலும் ஒரு ஓரமா நின்று அதையே கவனிச்சுக்கிட்டு இருப்பா. அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி தாளம் போட்டுக்கிட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் அப்பாவும் பாக்குறாரு. ஆனா அதே நேரத்துல சாப்பிடும்போது கூட அம்மா இல்லன்றத நினைச்சு சாப்பிடாமலாம் ஸ்கூலுக்கு போவாங்க. பொண்ணோட இந்த சோகத்தையும் அப்பா கவனிக்கிறாரு. அப்படி ஒரு நாள் ஹீரோவோட பொண்ணு மாடியில காயிற துணிய எடுக்கும்போது கூட பாட்ட கேட்டு ரசிச்சுக்கிட்டே தான் அந்த வேலைய செஞ்சுக்கிட்டு இருப்பா. அத கவனிச்சவர் அவகிட்ட வந்து, "ஏம்மா, உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நீ வேணா அங்க போய் பரதநாட்டியம் கத்துக்கிறியான்னு?" கேக்குறாரு. "என்னப்பா டான்ஸா? அதுவும் நானா? என்னப்பா அதெல்லாம் நடக்குமான்னு?" அவ கேக்குறா. "ஏம்மா, இதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு கத்துக்கணும்னு ஆசை இருந்தா போய் கத்துக்கோ. வீட்டு பக்கத்துல தானே இருக்கு. ஒரு நல்ல மாற்றமா இருக்கும்னு" பொண்ணுகிட்ட ஹீரோவும் சொல்லுவாரு. ஆனா அதுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டணுமேப்பா. அதெல்லாம் நம்மளால முடியுமான்னு பொண்ணு யோசிப்பா. "நீ இப்படிலாம் பேசுவேன்னு எனக்கு தெரியும். அதான் அங்க சேர்ந்து நாட்டியம் கத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு விசாரிக்கிறதுக்காக போனேன். அவங்க இந்த நோட்டீஸ குடுத்தாங்கன்னு" ஒரு நோட்டீஸ் எடுத்து காட்டுவாரு அப்பா. பொறுமையா ஸ்கூலுக்கு போய் படிச்சு முடிச்சுட்டு, சாயங்காலம் 4 மணில இருந்து 6 மணிக்கு வந்து கத்துக்கிட்டா போதுமாம். ஃபீஸ பத்திலாம் கவலைப்படாத, அதையெல்லாம் அப்பா கட்டிக்கிறேன்னு சொல்றாரு. பொண்ணுக்கு உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம்மா, நீ இங்க போய் பரதநாட்டியம் கத்துக்கிறது நம்ம சொந்தக்காரங்களுக்கும், நம்ம சமூகத்து ஆளுங்களுக்கும் தெரியவே கூடாது பாத்துக்கோ. முக்கியமா உன்னோட சித்தி குடும்பத்துக்கு தெரியவே கூடாது. அப்பா இப்படி சொல்றதுக்கான முக்கிய காரணமே, இந்தியாவுல உள்ள முஸ்லிம் சமூகத்துல பொதுவா எல்லாரும் இப்படி கிடையாது. ஆனா பல இடங்கள்ல பரதநாட்டியம் கத்துக்கிறத அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா, பரதநாட்டியம் கத்துக்கிறவங்க மேடைகள்ல போய் டான்ஸ் ஆடணும் இல்லையா? அது மட்டும் இல்லாம அதுல குறிப்பா நடராஜர வழிபட்டுட்டு தான் பரதநாட்டியத்த ஆரம்பிப்பாங்க. அதுல வர சில முத்திரைகளும் இந்து தெய்வங்கள குறிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் முஸ்லிம் பெண்கள் பரதநாட்டியம் கத்துக்கிறத அந்த குடும்பங்கள் அனுமதிக்கிறது இல்ல. இது அவங்களுக்கானது இல்லன்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல தான் ஹீரோவும் அவரோட பொண்ணு இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவளோட துக்கத்தை எல்லாம் மறந்து, அவளுக்கு பிடிச்சதுல கொஞ்சம் ஈடுபாடோட இருக்கட்டுமேன்னு நம்ம ஹீரோ முற்போக்கா சிந்திக்கிறாருங்க. அந்த சிந்தனைக்கு ஏத்த மாதிரி பொண்ணும் மறுநாளே இந்த டான்ஸ் கிளாஸ்ல போய் ஜாயின் பண்ணிடுவா. இவளோட பேர கேட்டு இவ முஸ்லிம் பொண்ணுன்னு தெரிஞ்சதும், டான்ஸ் சொல்லிக் குடுக்குற அந்த மிஸ்ஸுக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனாலும் அவங்க இந்த பொண்ணு இவ்ளோ ஈடுபாடோட கத்துக்க வந்திருக்கா, இவளுக்கு நல்லா சொல்லிக் குடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. முதல் நாளே எப்படி பரதநாட்டியத்துல வணக்கம் வைக்கிறதுன்னு சொல்லி தருவாங்க. அத உடனே ரொம்ப சரியா செஞ்சுடுவா. டீச்சருக்கு ஒரே ஆச்சரியம். பரவாயில்லையே இந்த பொண்ணு, பார்த்ததும் உடனே பண்ணிட்டாளே! நல்ல திறமையான பொண்ணுன்னு நெனைக்கிறாங்க. அப்புறம் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவோட பொண்ண கூப்பிட்டு கொஞ்சம் பேச்சு கொடுத்து பாப்பாங்க. "உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா? தொடர்ந்து கிளாஸுக்கு வருவியான்லாம்?" கேக்குறாங்க. அவளும் வருவேன்னு சொல்றா. "ஆமாம்மா, உனக்கு ரொம்ப நல்ல திறமை இருக்கு. கண்டிப்பா இந்த கலையில நீ நல்லா வருவ. அப்புறம் நாளைக்கு வரும்போது சலங்க கொண்டு வந்துருன்றாங்க." ஆனா அத கேட்டதும் இவ ஒரு மாதிரி யோசிப்பா. அப்புறம் என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. "கவலைப்படாதம்மா, நானே உனக்கான சலங்கை எல்லாம் ஏற்பாடு பண்ணி தரேன். நீ அதுக்காகலாம் எங்கேயும் அலைய வேண்டான்னு" சொல்லிட்டாங்க. உடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் இவ தொடர்ந்து அந்த கிளாஸுக்கு போய் நல்லா நாட்டியம் கத்துக்கிறா. வீட்ல வந்து பிராக்டிஸ் பண்ணி எல்லாம் பாக்குறா. அம்மா இறந்த துக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த நாட்டியம் அவள வெளியில கொண்டு வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இத பார்த்து அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வீட்ல பிராக்டிஸ் பண்ணி பாக்கும்போது, அப்பாவையும் சில முத்திரை எல்லாம் செய்ய சொல்லி பொண்ணு காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பா. அவரும் பொண்ணோட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்றாரு. அப்பாவோட டெய்லரிங் தொழில் ஒரு பக்கம், பொண்ணோட படிப்பு, நாட்டியம்னு அவ ஒரு பக்கம் அம்மா இறந்த கவலை எல்லாத்தையும் மறந்து பழையபடி அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது, இவங்கள பாக்குறதுக்காக இறந்து போன ஹீரோவோட பொண்டாட்டி இருக்காங்கல்ல, அவங்களோட தங்கச்சி, அம்மான்னு எல்லாரும் இவங்கள பாக்குறதுக்காக ஒரு நாள் வருவாங்க. வந்தவங்க கொஞ்ச நேரம் நல்லா தான் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பொண்ணோட படிப்பெல்லாம் எப்படி போகுதுன்னு சித்தி ஒரு பக்கம் அவகிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அங்க ஒரு குட்டி பையன் இருப்பான். அவனுக்கு நான் ஒரு Dress தச்சு வச்சிருக்கேன் வாடான்னு சொல்லி அங்க இருந்து கீழ கூட்டிட்டு போவாரு. அவனுக்காக ஸ்பைடர்மேன் Dress எல்லாம் தச்சு வச்சிருப்பாரு. அத போட்டுட்டு அவன் ஒரு பக்கம் போது, சித்தி திடீர்னு, "இனிமே ஸ்கூல் முடிச்சதும் நீ தினமும் என்னோட வீட்டுக்கு வந்துரு. அவங்க பையனுக்கு தினமும் டியூஷன் எடுக்கிறதுக்காக ஒரு டீச்சர அவங்க வீட்டுக்கே வர சொல்லியிருக்காங்களாம் தினமும்.
நீயும் அங்க வந்துரு உனக்கும் அவங்க சொல்லிக் குடுக்கட்டும்னு சொல்றாங்க. இவ தான் ஸ்கூல் முடிச்சதும் தினமும் டான்ஸ் கிளாஸ் போறாளே! எப்படி அவங்க வீட்டுக்கு போக முடியும்? அதனால அப்பாவும் பொண்ணும் ஒருத்தர் ஒருத்தர் பாப்பாங்க. இல்ல வேண்டான்ற மாரி சொல்லுவாங்க. ஏன் அப்படிலாம் சொல்றீங்க? ஃபீஸ பத்திலாம் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இறந்து போன என் அக்காவுக்காக இத கூடவா நாங்க செய்ய மாட்டோம்னு சித்தி ஒரு பக்கம் பேசிக்கிட்டே போக, அப்பாவும் பொண்ணும் என்ன சொல்றதுன்னு தெரியாம திணறிக்கிட்டு இருப்பாங்க. அப்பா எப்பிட்றா இந்த தொந்தரவ சமாளிக்க போறோம்னு யோசிக்கிறதுக்குள்ள, பொண்ணு வேகமா அந்த நேரத்துல நான் டான்ஸ் கிளாஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டா. உடனே சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பெரிய ஷாக்கு. அங்க உள்ள பாட்டி வேற குய்யோ முய்யோன்னு கத்துது. என்னது டான்ஸ் கிளாஸா? ஐயய்யோ! குடும்பமானம் போச்சே! வெளிய தெரிஞ்சா என்ன ஆகும்னு கத்திக்கிட்டு இருக்குது. என்ன டான்ஸ் கத்துக்க போறேன்னு சித்தி கேட்டா, பரதநாட்டியம்னு சொல்லிருவா. என்னது பரதநாட்டியமா? உங்களுக்கெல்லாம் மூளை இருக்கா? இல்லையான்னு ஹீரோவ போட்டு எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. நமக்கும் இதுக்கும் ஒத்து வருமா? நம்ம மதத்துல யாராவது பொண்ண போய் பரதநாட்டியம் கத்துக்க அனுப்புவாங்களா? என் அக்கா செத்து போய் கொஞ்ச நாள் கூட ஆகல. அதுக்குள்ள பொண்ணு வாழ்க்கைய இப்படி கெடுத்து வச்சிருக்கீங்களேன்னு, அந்த அம்மா ஹீரோவ போட்டு கன்னா பின்னான்னு திட்டிரும். எல்லாரும் ஹீரோவ தாங்க ரொம்ப திட்டுறாங்க. மறுநாள்ல இருந்து இனிமே பரதநாட்டியம் கத்துக்கலாம் போகக்கூடாது. ஒழுங்கா நீ என் வீட்டுக்கு வா. அங்க நான் சில பிள்ளைங்களுக்கு எம்ப்ராய்டரி சொல்லிக் குடுக்குறேன். அத வந்து கத்துக்க. அதாவது உனக்கு வாழ்க்கையில ஹெல்ப் பண்ணும்னு கட் அண்ட் ரைட்டா சித்தி சொல்லிட்டாங்க. ஹீரோவால பாவம் மத்தவங்கள எதிர்த்து எதுவுமே பேச முடியாது. இதுக்கு நடுவுல அங்க ஒரு குட்டி பையன் சூப்பர்மேன் டிரெஸ் போட்டு சுத்திக்கிட்டு இருந்தான்ல, அவன் அங்கிள் எனக்கு எங்க பவர்ன்னு கேக்குறான். பொண்ணு விருப்பத்த நிறைவேத்தவே அவருக்கு பவர் இல்ல. இவனுக்கு எங்க போய் அவர் பவர் குடுப்பாரு? நடந்த கலாட்டால அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ரொம்ப வருத்தமா போயிரும். அதுக்கப்புறம் பாவம் மறுநாள்ல இருந்து அவ பரதநாட்டிய கிளாஸுக்கு போகாம, சித்தியோட எம்ப்ராய்டரி கிளாஸுக்கு தான் போயி, விருப்பமே இல்லாம அதையெல்லாம் செய்வா. ஆனா மனசு அதுல ஒட்டாது. ரொம்பவே அவளுக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப சித்தி அவள கூப்ட்டு, "இத பாரு, நான் ஒண்ணும் உனக்கு எதிரி கிடையாது. உன்னைய கஷ்டப்படுத்தணும்னு நாங்கலாம் நெனைக்கல. ஆனா நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. பரதநாட்டியத்த நம்ம மதத்துல எந்த பொண்ணுங்களும் கத்துக்க மாட்டாங்க. அது நம்ம மதத்துக்கு எதிரானது. இதெல்லாம் வெளிய தெரிஞ்சா, நம்ம குடும்பத்துக்கு அது நல்லதும் கிடையாது. அதையெல்லாம் மறந்துட்டு, ஒழுங்கா துணி தைக்கிறது, எம்ப்ராய்டரி போடுறதுன்னு எதையாவது கத்துக்கோ. இதெல்லாம் தான் உன் வாழ்க்கைக்கு உதவும்னு சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்ற அட்வைஸ் எல்லாம் அவ மண்டையில ஏறல. ஏன்னா அவளுக்கு பரதநாட்டியத்தின் மேல அவ்ளோ ஒரு ஈடுபாடும் திறமையும் இன்னொரு பக்கம் டான்ஸ் கிளாஸ்ல இவ வராததுனால, ஏன் இவ வரல? என்னாச்சுன்னு டான்ஸர் அம்மா ஒரு பக்கம் எல்லார்கிட்டயும் விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவ வராதத நெனச்சு அவங்களுக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. அடுத்து மறுநாளும் சித்தியோட எம்ப்ராய்டரி கிளாஸுக்கு தான் போவா. ஆனா அதுல ஈடுபாடு இருக்காது. வெளிய நின்று ரொம்ப அழுவாங்க. அக்காவும் வந்து இவள எப்படியாவது சமாதானப்படுத்தலான்னு பாப்பா. ஆனா அவ ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. "இத பாரு இங்க உள்ளவங்க மனசெல்லாம் மாறாது. அதனால நீ அழறது பிரயோஜனம் இல்லன்னு" அக்கா ஒரு பக்கம் சொன்னா, என் அம்மா இருந்திருந்தா நான் இதையெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்திருக்காதுன்னு சொல்லி, பாவம் அவ ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல சீன கட் பண்ணா, அப்பா டான்ஸ் டீச்சர பாக்குறதுக்காக வந்திருக்காரு. பொண்ணு வர முடியாத காரணத்தை எல்லாம் எடுத்து சொல்லுவாரு. அப்பதான் டான்சர் ஒரு விஷயத்த சொல்றாங்க. கலைய ஒரு சிலர் விரும்பி சூஸ் பண்ணுவாங்களாம். ஆனா கலை ஒரு சிலர ஆசைப்பட்டு சூஸ் பண்ணுமா. இத அவங்க குரு அவங்களுக்கு சொன்னாங்களாம். உங்க பொண்ணு கலையால தேர்ந்தெடுக்கப்பட்ட பொண்ணுங்க. அவளுக்கு பரதநாட்டியத்துல அவ்ளோ திறமை இருக்கு. கண்டிப்பா அவளுக்கு நம்ம வாய்ப்ப குடுத்தே ஆகணும். உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா என்கிட்ட ஒரு யோசனை இருக்குன்றாங்க. அப்பாவும் என்ன யோசனைன்னு கேட்பாரு. அது என்னன்னு நமக்கு அப்போ காட்டலங்க. அடுத்ததா காலங்காத்தால 6 மணி ஆகுறதுக்குள்ளயே ஹீரோ பொண்ண ரெடி பண்ணி சாப்பாடெல்லாம் குடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்காரு. எதுக்காகனா பரதநாட்டியம் கத்துக்கிறதுக்கு டீச்சர் வீட்டுக்கு அனுப்பதான். சாயங்காலத்துல தானே சித்தியோட எம்ப்ராய்டரி கிளாஸுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இப்போ மறுபடியும் சொந்தக்காரங்களுக்கும் மத்தவங்களுக்கும் தெரியாம, விடிய காலத்துல யாருக்கும் தெரியாம பரதநாட்டியம் கத்துக்கிறதுக்கு அனுப்புறாரு. ஆனா இப்போ நேரா ஊருக்குள்ள போகாம, ஸ்கூலுக்கு போற மாதிரி ஸ்கூல் பக்கம் போயி, அப்புறம் வேற ஒரு வழியில தான் டான்ஸ் டீச்சரோட வீட்டுக்கு பாவம் பொண்ணு போறா. இப்பதான் அவ முகத்துல தொலைஞ்சு போன அந்த பழைய சிரிப்பே வந்திருக்குன்னு சொல்லலாம். மறுபடியும் அவளுக்கு பிடிச்ச அந்த நாட்டியத்த கத்துக்கறாங்க. இன்னொரு பக்கம் அப்பாவோட டெய்லரிங் கடைக்கு தைக்க கொடுத்த சட்டைய வாங்குறதுக்காக அந்த ஆட்டோக்கார பையன் வந்திருக்கிறான். அவன் பொதுவா வித்தியாசமா கலர்ஃபுல்லா தான் ட்ரெஸ் பண்ணுவான். அதையெல்லாம் தச்சு குடுக்கறது நம்ம ஹீரோ தான். ஆனா அது அந்த ஊர்ல மத்த யாருக்குமே பிடிக்காது. இப்பவும் அதே மாரிதான் ஒரு சட்டைய தைக்க குடுத்து வாங்கிட்டு போறான். அதெல்லாம் அவனுக்காக நம்ம ஹீரோவே புதுசா டிசைன் பண்ணுது. நீங்கலாம் வேற எங்கேயோ நல்லா வாழ வேண்டியவரு இந்த சின்ன கிராமத்துல மாட்டிக்கிட்டீங்க அங்கிள். எப்படி தச்சிருக்கீங்க தெரியுமா அந்த சட்டைய? சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போறான். அவரும் சீக்கிரமா காச குடு தம்பின்னு சொல்லுவாரு. இன்னொரு பக்கம் பொண்ணும் டான்ஸ் கிளாஸ முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிருப்பா. அங்க சில பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் இவ டான்ஸ் கிளாஸுக்கு போறது தெரியும் போல. அதுல ஒரு பையன் ஸ்கூல்ல இவ அங்கிட்டு போகும்போது, இங்கிட்டு போகும்போதும் டான்சர்ன்னு சொல்லி கேலி பண்ணிக்கிட்டு இருப்பான். இதனால இவளுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. வீட்ல வந்து அப்பா கிட்ட சொல்லி புலம்புவா. ஆனா மத்த அப்பா மாதிரி கோவப்பட மாட்டாரு. அதையெல்லாம் ஒரு மாதிரி காமெடியா, எதார்த்தமா எடுத்துப்பாரு. பொண்ணுகிட்டயும் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லம்மான்னு சொல்றாரு. அடுத்து மறுநாளும் விடிய காலத்திலேயே பரதநாட்டியம் கத்துக்கிறதுக்காக ஹீரோவோட பொண்ணு போவாங்க. ஆனா அப்ப பார்த்தா, அந்த ஊர்ல முக்கியமான 2 பேரு இவ அந்த வீட்டுக்குள்ள போறத பாத்துட்டாங்க. உடனே ஹீரோ கிட்ட வந்து, "அக்கம் பக்கத்துலலாம் உங்க பொண்ணு விடிய காலத்துல பரதநாட்டியம் கத்துக்க போறதா எல்லாரும் பேசிக்கிறாங்களே, இந்த செய்தி
நம்ம தலைவருக்கு கூட வந்திருக்கு போல. ஆனா தலைவரும் நாங்களும் இதெல்லாம் நம்பல. நீங்க அப்படிலாம் பண்ண மாட்டீங்கன்னு தான் தலைவர் நம்புறாருன்னு சொல்றாங்க. தெரியும். ஆனா தெரியாத மாதிரி கேக்குறாங்க. ஆனா உடனே நம்ம ஹீரோ பளிச்சுன்னு ஒரு பதில சொல்லுவாரு. "இத பாருங்க நான் உங்ககிட்ட எதையுமே மறைக்க விரும்பல. பொய் சொல்லவும் விரும்பல. என் பொண்ணு பரதநாட்டியம் கத்துக்கிறது உண்மதான். தினமும் அந்த கிளாஸுக்கு போய் பரதநாட்டியம் கத்துக்கிறா. இது என்னோட விருப்பம், அவளோட விருப்பம். இத ஒரு பெரிய பிரச்சனையாக்காதீங்கன்னு" சொல்லிப்புட்டாரு. அவங்களுக்கு இத கேட்டதும் செம்ம ஷாக் ஆயிடும். இன்னொரு பக்கம் பொண்ணும் பரதநாட்டியம் கத்துக்கிற இடத்துல தான் இருக்கிறா. அப்ப டீச்சர் அவகிட்ட கொஞ்ச நாள்ல ஏதோ ஒரு பூஜை நடக்க போதாம் அவங்க வீட்ல. அந்த பூஜைய முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட பரதநாட்டியம் கத்துக்கிற 2 பிள்ளைங்கள எல்லார் முன்னாடியும் டான்ஸ் ஆட வைக்க போறாங்களாம். நீ கண்டிப்பா ஆடணும்னு கேக்குறாங்க. இவ முதல்ல யோசிப்பா. ஆனா ஓகேன்னு சொல்லிட்டா. இவங்க ஆடுற டான்ஸ பாக்குறதுக்கு அன்னைக்கு நெறைய பேர் வருவாங்களாம். உங்களோட நாட்டியம் பிடிச்சிருந்தா மேற்கொண்டு நீங்க அந்த நாட்டியத்த கத்துக்கிறதுக்கு அவங்கலாம் நெறையவே ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குமான்னு சொல்றாங்க டீச்சர் அம்மா. உதவிக்காக இல்லனாலும் அந்த கலை மேல உள்ள ஆர்வத்துக்காக பொண்ணு ஓகே சொல்லிட்டா. ஆனா அவ மனசுக்குள்ள ஒரு மாதிரி பயமா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவ மத்தவங்க முன்னாடிலாம் ஆடுனதில்ல இல்லையா? அப்புறம் ப்ரோகிராம் நடக்க போற அந்த நாளும் வரும். அப்பா தான் பொண்ண கூட்டிட்டு போறாரு. ஆனா இவளுக்கு உள்ளுக்குள்ள பயமா இருக்கு. அப்ப அப்பா சொல்லுவாரு பொண்ணுகிட்ட, "இத பாரும்மா பயப்படாத. இதுக்கு முன்னாடி நெறைய பேர் முன்னாடி ஆடாததுனால தான் உனக்கு பயமா இருக்கு. எனக்கு கூட முதல் தடவ உன் தாத்தா என்கிட்ட வந்து ஷெர்வானி தைக்க சொல்லும்போது அப்படிதான் இருந்துச்சு. நானும் ரொம்ப பயந்தேன். ஆனா அந்த முதல் தையல நான் தச்சேன் பாத்தியா? அந்த வேலைக்கான முதல் ஸ்டெப்ப நான் எடுத்து வச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. என் திறமையும் நான் நம்புன கடவுளும் எனக்கே தெரியாம வேக வேகமா அந்த வேலைய முடிக்க வச்சுட்டாங்க. இப்ப அப்பா உனக்கும் நான் அதத்தான் சொல்லிக்கிறேன். முதல் ஸ்டெப்ப எடுத்து வைக்கிறது மட்டும் தான் கஷ்டம். அத மட்டும் எடுத்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோயேன், அடுத்து உன் திறமையால எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நீ எதுக்குமே பயப்படாதன்றாரு. அப்பாவோட இந்த அட்வைஸ கேட்டதும் பொண்ணுக்கு இருந்த பயம்லாம் அப்படியே பனி மாதிரி பறந்து போயிடும். அவ ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு, "எனக்கு இப்ப பயம்லாம் இல்லப்பா. நான் நல்லா ஆடிட்டு வருவேன்னு" சொல்லிட்டு போறா. அங்க போனதும் நெறைய பணக்காரங்க, பெரிய மனுஷங்கலாம் வந்திருப்பாங்க. இவளும் இவ கூட டான்ஸ் கத்துக்கிட்ட இன்னொரு பொண்ணும் ரொம்ப அழகா நாட்டியம் ஆடுறாங்க. வந்தவங்கலாம் அத நல்லா ரசிச்சு பாப்பாங்க. அந்த ப்ரோகிராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெறைய பேரு நம்ம ஹீரோவோட பொண்ணுகிட்ட வந்து, "நீ நல்லா ஆடுனம்மா. உன் பேர் என்னன்னுலாம்" கேட்பாங்க. இவளோட பேரு மரியம். அது ஒரு முஸ்லிம் பேர் இல்லையா? அந்த பேர கேட்டதும் எல்லாத்துக்கும் ஷாக்கு. "என்னம்மா நீ முஸ்லிம் பொண்ணா? பரவாயில்லையே! சூப்பரா பரதநாட்டியம் ஆடுறியேம்மான்னு" கேட்கறாங்க. "உன் அம்மா, அப்பா உன்ன கத்துக்க வச்சிருக்காங்களே அதுவே பெரிய விஷயம். கண்டிப்பா உன் அப்பா, அம்மா நல்லா படிச்சவங்களா, நல்ல வேலையில உள்ளவங்களா தான் இருப்பாங்கன்னு" அவங்களுக்கு அவங்களே பேசிப்பாங்க. ஆனா இத கேட்டதும் இவளோட மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா அவங்கலாம் என்ன நெனைக்கிறாங்கன்னா, அந்தஸ்துல படிச்சு நல்ல வேலையில இருந்தா மட்டும் தான் இந்த மாரி முற்போக்கா சிந்திப்பாங்கன்னு நெனைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே நம்ம ஹீரோ படிக்காதவரு, ஏழை, கஷ்டப்படுறவரு. ஏன் அவரு சிந்திக்க மாட்டாரா? பொண்ணுக்கு உள்ளுக்குள்ள இத கேட்டதும் ஒரு வருத்தம் இருக்கும். டான்சர் அம்மா இந்த கேள்வியெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக வேக வேகமா அவள கூட்டிட்டு அங்கிருந்து போகலான்னு நெனப்பாங்க. ஆனா பொண்ணு ரொம்ப தைரியமா, என் அப்பா டெய்லர்ன்னு ஓப்பனா நெத்தியில அடிச்ச மாரி பதில் சொல்லிருவா. அத கேட்டதும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. அதுலயும் முக்கியமா ஒரு பணக்காரர் இருப்பாரு. அவருக்கு ஒரு முஸ்லிம் பொண்ணு பரதநாட்டியம் கத்துக்கிட்டு, இவ்வளவு சூப்பரா நாட்டியம் ஆடுறது ஒரு மாதிரி பொறாமையா தான் இருக்குன்னு சொல்லணும். டான்சர் அம்மா ஹீரோவோட பொண்ண அவர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாலும், அவரோட பார்வையிலே கொஞ்சம் பொறாம தெரியுது. அது மட்டும் இல்லாம, ஹீரோவோட பொண்ணுக்கு டான்ஸ் டீச்சர் சலங்க வாங்கி குடுத்தாங்க இல்லையா? அத ஸ்பான்சர் பண்ணதும் இவர்தானாம். அவருக்கும் ஒரு பொண்ணு இருப்பா. ஆனா அவ ரொம்ப மாடர்னா இருப்பா. எப்பவுமே ஒரு ஃபோன வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறா. இவரோட இந்த பொறாமைக்கு காரணமே, பொண்ணும் இந்த மாதிரி பரதநாட்டியம்லாம் கத்துக்கிட்டு நல்லா டான்ஸ் ஆடாம, மாடர்னா ஃபோன்ல எப்ப பார்த்தாலும் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காளேன்ற அந்த வருத்தம் தான் போல. ஆனா அந்த இடத்துல ஹீரோவோட பொண்ணும், அந்த பணக்காரரோட பொண்ணும் கொஞ்ச நேரத்திலேயே நல்லா பேசி பழகிப்பாங்க. போகும்போது பொண்ண திட்டு திட்டுன்னு திட்டுறாரு அந்த பணக்காரரு. "பாத்தியா? ஒரு முஸ்லிம் பொண்ணு. நம்ம இந்திய நாட்டோட பரதநாட்டியத்த கத்துக்கிட்டு எப்படி ஆடுறா? நீயும் தான் இருக்கியேங்கிறாரு." ஆனா அதுக்கு திருப்பி பொண்ணு ஒரு பதில் சொல்லுவா பாருங்க. "ஏன் முஸ்லிம் பொண்ணா இருந்தா இந்திய நாட்டோட டான்ஸ் ஆடக்கூடாதா? அவளும் ஒரு இந்திய நாட்டு பொண்ணு தானே! என்னப்பா லூசு மாரி பேசுறீங்கன்ட்டா." அந்த பணக்காரருக்கு செம்ம நோஸ்கட்டா போயிரும். அந்த காண்டுல உன் பொண்ணுக்கு கொஞ்சமாவது புத்தி சொல்லி வளன்னு பொண்டாட்டிய போட்டு திட்டுறாரு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு பொண்ணும் வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்பா அப்பா கூட. அப்பா நல்லா ஆடினியாம்மான்லாம் கேட்பாரு. அதுக்கெல்லாம் சந்தோஷமா பதில் சொல்றா. ஆனாலும் முகம் வாடியிருக்கு. என்ன ஏதுன்னு கேட்டா, "எல்லாம் நல்லா தான்ப்பா இருந்துச்சு. ஆனா, அதுல சில பேர் ஆளாளுக்கு ஒவ்வொரு கேள்வி என்கிட்ட கேட்டாங்கன்னு" சொல்றா. ஆனா விளக்கமா அப்பா கிட்ட எதையும் சொல்லிக்கல. இன்னொரு பக்கம் பார்த்தா, ஹீரோ பொண்ண பரதநாட்டியம் கத்துக்க வைக்கிறதும், கிளாஸுக்கு போய் பரதநாட்டியம் கத்துக்கிறதும் தலைவருக்கு போயிருச்சுங்க. அவரு இத கேட்டு
ரொம்ப காண்டாயிட்டாரு. நேரா நம்ம ஹீரோவ பாக்குறதுக்காக வீட்டுக்கே வராரு. உடனே அப்பாவும் அவர உள்ள கூப்ட்டு, "என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? வாங்க காஃபி, டீ எல்லாம் குடிங்கன்னு" வரவேத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா வந்தவரு, பொண்ணு எங்கன்னு தான் கேக்குறாரு. அவளா? அவ ஸ்கூலுக்குள்ள போயிட்டான்னு அப்பா சொல்றாரு. "என்ன உன் பொண்ணு இவ்ளோ சீக்கிரமா ஸ்கூலுக்கு போயிருக்கிறா? நான் ஏதோ அவ டான்ஸ் கிளாஸுக்கு போய் டான்ஸ் கத்துக்கிறதால கேள்விப்பட்டேன்ட்டாரு" அந்த தலைவரு. உடனே அப்பாவுக்கு ஷாக்கு தான். ஆனாலும், "இத பாருங்க தலைவரே, உங்ககிட்ட நான் எதையுமே மறைக்க விரும்பல. ஆமா, என் பொண்ணு பரதநாட்டியம் கத்துக்கிறா. அவளுக்கு அது பிடிச்சிருக்குன்னு" அப்பாவும் ஓப்பனா உண்மைய சொல்லிட்டாரு. இத கேட்டதும் தலைவர் இன்னும் ஷாக் ஆயி, "இத பாருப்பா, பிள்ளைங்களுக்கு எது சரி தப்புன்னு தெரியாது. ஆனா உனக்கு கூடவா புரியல? இது நம்ம மதத்துக்கு எதிரானது. உன் பொண்ண எப்படி நீ பரதநாட்டியம்லாம் கத்துக்க அனுப்பலான்னு" சொல்றாரு. ஆனா அப்பாவுக்கு ஒண்ணும் புரியல. இது எப்படி நம்ம மதத்துக்கு எதிரா இருக்க முடியும்? இது நம்ம இந்திய நாட்டோட கலாச்சாரத்துல ஒண்ணு தானே. பாவம் அம்மாவ இழந்து அவ ரொம்ப துக்கத்துல இருந்தா. இந்த நாட்டிய கிளாஸ்க்கு போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சிரிக்கவே ஆரம்பிச்சிருக்கா. அதனால தான் நானும் அலோவ் பண்ணேன்றாரு அப்பா. அதுக்கு அந்த தலைவர் சொல்றாரு, "பரதநாட்டியத்துல விக்கிரகங்கள வணங்கிட்டு தான் ஆடவே ஆரம்பிப்பாங்க. அது சம்பந்தமா நெறைய விஷயங்களும் இருக்கும் தானே. பழங்காலத்துல கோயில்ல ஆடுறதுக்காக உருவாக்கப்பட்ட கலை தான் அது. அத எப்படி நம்ம பிள்ளைங்க ஆடலான்னு கேட்கிறாரு. அதுக்கு அப்பாவும், "அதெல்லாம் பழைய காலத்து விஷயம். இப்போ உலகமே மாறிக்கிட்டு இருக்குன்னு" சொல்றாரு. இவர் என்ன சொன்னாலும் தலைவர் கன்வின்ஸ் ஆகுற மாரி தெரியல. "இத பாரு, இதோட இதெல்லாம் நிறுத்திக்கோ. உன் பொண்ண இனிமே அந்த கிளாஸுக்கு அனுப்பாத. இதெல்லாம் நமக்கு சுத்தமா ஒத்து வராதுன்னு" சொல்றாரு. ஆரம்பத்துல உன் பொண்ணுக்கு என்னமோ அவங்க நல்லா டான்ஸ் கத்துக் குடுக்குற மாரி தான் தெரியும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உன் பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்துருவாங்கன்னு சொன்னதும், அப்பாவுக்கு கோவம் வந்துரும். "போதும் நிறுத்துங்க. நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். இதுக்கு மேல நீங்க எதுவுமே பேசாதீங்கன்ட்டாரு. என் பொண்ணு விருப்பப்பட்டா நான் அனுப்புனேன். மதத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. தயவு செஞ்சு நீங்க வீட்ட விட்டு போங்கன்னு" அப்பா நேருக்கு நேரா சொல்லிட்டாரு தலைவர பாத்து. தலைவரும் ரொம்ப காண்டாயி, "இத பாருப்பா, நீயும் உன் பொண்ணும் வாழ்ற வாழ்க்கை நம்ம சமூகத்த சார்ந்து தான் இருக்கு. நம்ம மதத்த ஆளுங்கள பகச்சுக்கிட்டு இங்க வாழ முடியும்னு நெனைக்காத. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்கன்னு" வார்ன் பண்ணிட்டு தான் போறாரு. அப்பாவுக்கு அவர் போனதும் ரொம்பவே கடுப்பா இருக்கு. என்னடா இத இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆக்குறாங்களேன்னு தோணுது. அந்த இடத்துல சீன கட் பண்ணா, பணக்காரரோட பொண்ண பாக்குறதுக்காக ஹீரோவோட பொண்ணு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கா போல. அவள கூட்டிட்டு போறதுக்காக ஹீரோவும் அங்க வந்திருப்பாருங்க. அப்ப பணக்காரரு நம்ம ஹீரோ கிட்ட, "என்னப்பா, பொண்ண பரதநாட்டியம்லாம் கத்துக்க வச்சிருக்கிற? எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு" கேக்குறாரு. அப்பாவுக்கு ஒண்ணும் புரியல. பொண்ணு ஆசைப்பட்டா அவர் பண்றாரு. என்ன இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பணக்காரங்களோடலாம் ஒட்டலாம்னு நினைக்கிறீங்களான்னு பட்டுன்னு கேட்டுட்டாரு. அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கும். "உங்கள சேர்ந்தவங்களே உங்கள ஒதுக்குறதா கொஞ்சம் நான் கேள்விப்படுறேன். இதுல எங்களோட வேற ஒட்டணும்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் நடக்காது. அப்புறம் இங்கிட்டும் போக முடியாம, அங்கிட்டும் போக முடியாம தனியா தான் நிக்கணுங்கிறாரு." இத கேட்டதும் அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். "நான் உங்கள என்னமோ நெனச்சேன் சார். ஆனா எங்க தலைவருக்கும் உங்களுக்கும் பெருசா வித்தியாசம் இல்லைன்னு" சொல்லிருவாரு பட்டுன்னு. அவருக்கு மூஞ்சியே மாறி போச்சு. அப்பதான் 2 பொண்ணுங்களும் உள்ள இருந்து வெளிய வருவாங்க. ஹீரோ பொண்ண கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஆனா அந்த பணக்காரரோட பொண்ணு அப்பாவே பாத்துக்கிட்டு இருப்பா. அப்பா ஏதோ எடக்கு மடக்கா பேசிட்டாரு போலன்னு அவளுக்கு நல்லா புரியுது. அப்பா பொண்ணுக்காக இவ்ளோ பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தா கூட, பொண்ணு எந்த தடையும் இல்லாம டான்ஸ் டீச்சரோட வீட்டுக்கு போயி நல்லபடியா டான்ஸையும் கத்துக்கிட்டு தான் இருக்கிறா. அப்படி ஒரு நாள் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு மசூதியில இருந்து 2 பேர் வருவாங்க. அவங்களும், "இனிமே உன் பொண்ண பரதநாட்டிய கிளாஸுக்கு அனுப்பக்கூடாது. அது நம்ம மதத்துக்கு எதிரானதுன்னு" சொல்லித்தான் வர்றாங்க. உள்ள வந்து பேசிக்கலான்னு ஹீரோ எவ்வளவோ கூப்பிடுவாரு. ஆனா அவங்க உள்ள வர தயாரா இல்ல. "இதோட நீயும் உன் பொண்ணும் இதெல்லாம் நிப்பாட்டிக்கலன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கே தெரியாதுன்னு" சொன்னதும், இதையெல்லாம் ஜன்னல் வழியா கேட்டுக்கிட்டு இருந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு வந்து ரொம்ப ஒரு மாதிரி துடுக்கா பேசிடுவா. சின்ன பொண்ணு தானே. ஆனா அவங்களுக்கு ஒரு மாதிரி அவமானமா போயிடும். அப்பாவும் கோபத்துல பொண்ண, "நீலாம் இங்க வந்து பேசக்கூடாதும்மா. ஏன் இப்படி பேசிட்டு இருக்கிற?" உள்ள பொண்ணு கத்தி விட்டுருவாரு. வந்தவங்க கிட்ட அப்பா சாரி கேட்கலாம்னு நெனச்சா கூட, "போதும்பா, உன் பொண்ணு அவமானப்படுத்தினதே போதும்னு" சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஆனா பொண்ணுக்கு தான் அப்பா கோவமா பேசினது தாங்கிக்க முடியல. அவ போய் கட்டிலுக்கு கீழ உட்கார்ந்து ரொம்ப அழறா அம்மாவோட போட்டோவ பார்த்து. அப்பாவும் சமாதானப்படுத்தலான்னு போவாரு. ஆனா அவ சமாதானம் ஆகுற மாரி தெரியல. அழுதுகிட்டே இருந்தவ அப்படியே தூங்கவும் செஞ்சுடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ சத்தம் கேட்கும். அவ கண்ண முழிச்சு பார்த்தா, அப்பாவ பார்க்கறதுக்காக சித்தி வந்திருக்காங்க போல. அவங்க வந்து ஒரே புலம்பல். "எதுக்காக நம்ம ஆளுங்கள எல்லாம் பகச்சுக்கிட்டு நீங்களும் உங்க பொண்ணு இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க? இதையெல்லாம் தயவு செஞ்சு நிறுத்துங்க. அந்த பொண்ண நல்ல இடத்துல கட்டி குடுக்க பாருங்க. அவ வேற வீட்டுக்கு போறவ. அவ வாழ்க்கைய கெடுக்காதீங்கன்னு" கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. அதோடயும் விடாம, "இதுக்கு மேலயும் எங்க பேச்ச கேட்கலன்னா, உங்களுக்கும் எங்களுக்கும் உறவே இல்லைன்னு" அந்த அம்மா சொல்லுது. ஆனா அப்பாவுக்கு இதெல்லாம் கேட்கும்போது
அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னே புரியல. எதுவுமே பேசாம அமைதியா தான் இருக்கிறாரு. இவ்ளோ நேரம் அப்பாவும் மேல கோவத்துல இருந்த பொண்ணு, இவங்கலாம் பேசுறத பார்த்து ஓடி வந்து அப்பா கிட்ட நின்னுக்குவா. இப்பதான் அவளுக்கு அப்பா எவ்ளோ பெரிய பிரச்சனைய நமக்காக ஃபேஸ் பண்றாருன்னு புரியுது போல. இங்க வந்து கத்திட்டு போன சித்தி, இதோட நிக்காம வீட்ல வேற சமைக்கும்போது ரொம்ப புலம்பிட்டு இருப்பாங்க. அவங்க பொண்ணு இத கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறா. "ஏம்மா அப்படி இருக்கீங்க? பாவம் அந்த சின்ன பிள்ளை அம்மாவ இழந்தது. அது ஆசைக்கு ஏதோ பரதநாட்டியம் கத்துக்கிட்டா கத்துக்கிட்டு போட்டுமே. விட வேண்டியதானே! உலகமே மாறிக்கிட்டு இருக்க நேரத்துல நீங்க மட்டும் ஏன் மாறாம இதையெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக்குறீங்கன்னு அவ பங்குக்கு அவ கத்துவா. ஆனாலும் சித்தி விடாம அவகிட்டயும் சண்டை போடுவாங்க. பாவம் அப்பாவும் பொண்ணும் ரொம்ப பண கஷ்டத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி பண்ணாம இந்த நேரத்துல போயி அவங்களுக்கு தொந்தரவு குடுக்குறீங்கன்னு வேற அந்த பொண்ணு சொல்லுவா. அவங்க கஷ்டத்துல இருக்காங்கன்னு இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சா கூட உதவி பண்றதுக்கு இந்த சித்திக்கோ மத்தவங்களுக்கோ அக்கறை கிடையாது. ஆனா குறை சொல்றதுக்கு மட்டும் ஆளா வந்து நிக்கிறாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு நம்ம ஹீரோ கிட்ட துணி தைக்க குடுத்திருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா வரிசையா வந்து ஏதாவது ஒரு காரணத்த சொல்லி துணிய தைக்க வேண்டாம் குடுங்கன்னு திரும்ப வாங்கிட்டு போறாங்க. இதனால வியாபாரமும் நொடிச்சு போகுது. சுத்தமா கையில அவர்கிட்ட காசே இல்லங்க. அதனால அந்த ஊர்ல ஒரு டாக்டர் இருப்பாரு. அவங்க கிட்ட எல்லாரும் ஏதோ சீட்டு மாரி சேர்ந்து பணத்த முன்னாடியே டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாங்க போல. அதையாவது வாங்கலான்னு போறாரு. ஆனா அங்கேயும் பணம் கிடைக்கல. எல்லாமே தலைவரோட வேல தான். அவர்தான் எல்லா பக்கமும் இவங்களுக்கு வர வருமானத்த தடுத்து வச்சிருக்கிறாரு. அத நேருக்கு நேரா அவர்கிட்ட கேட்டுட்டும் வந்துருவாரு நம்ம ஹீரோ. ஆனா வருமானம் இல்லாததுனால குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த நேரத்துல நம்ம ஆட்டோக்கார பையன் தான் வந்து ஒரு சட்டைய தச்சு வாங்கிட்டு போறான். அத சூப்பரா டிசைன் பண்ணி குடுத்திருக்கிறாரு ஹீரோ. காசு குடுத்தா வாங்கவே மாட்டாரு. ஏன்னா எப்பயுமே இவன்கிட்ட அவர் காசு வாங்குனதே கிடையாது. அவனும் குடுக்கணும்னு நெனச்சதே கிடையாது. இப்போ இவர் கஷ்டத்துல இருக்கிறதுனால வேண்டான்னு சொன்னாலும் அவருக்கு தெரியாம டேபிள்ல ஒரு ஓரமா வச்சுட்டு போயிருவான். அவன் போனதுக்கு அப்புறம் அதையும் நோட் பண்றாரு. கொஞ்ச நாள்ல பக்ரீத் வரப்போதான். அதுக்கு தனக்கு புது துணி எடுக்கலனாலும் பரவால்ல. பொண்ணுக்காவது ஒரு நல்ல ட்ரெஸ் எடுக்கணும்னு அப்பா ஆசைப்படுறாருங்க. ஆனா அவர்கிட்ட பணம் இல்ல இல்லையா? அதனால சித்தியோட வீட்டுக்காரு இவரோட சகல இருக்காருல்ல, அவர்கிட்ட போயி கொஞ்சம் கடன் கேட்பாரு. அவங்க நல்ல பணக்காரங்க தான் போல. கேட்டா காசு குடுக்க வேண்டியதானே. அவரு ஆனா, "ஏன்பா நம்ம சமூகத்து ஆளுங்கள பகச்சுக்கிட்டு இப்ப என்னத்த கண்ட நீ? எதுக்கு இந்த டான்ஸ் இதெல்லாம்? இதனால உனக்கும் உன் பொண்ணுக்கு என்னதான் கிடைக்க போகுது? இப்ப பாரு நம்ம ஆளுங்க எல்லாரும் உன்ன ஒதுக்கிட்டாங்க. என்னமோ பண்ணி தொலைங்கன்னு" அட்வைஸ்ன்ற பேர்ல நல்லா திட்டி குறை சொல்லி கடைசியா தான் காசு குடுப்பாரு. ஆனா அந்த காச வாங்குறதுக்கு இவருக்கு மனசே இருக்காது. வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஆனா பொண்ணுக்கு எப்படியாவது ஒரு புது துணிய எடுத்து குடுக்கணும்னு நெனைக்கிறாரு. அப்பதான் இவரோட ஒய்ஃப்க்கு கடைசியா ஒரு அழகான ஒயிட் ட்ரெஸ்ஸ தச்சு குடுத்திருப்பாரு. அது ஞாபகத்துக்கு வரும். அத எடுத்து பார்த்து அதையாவது பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் மாத்தி தச்சு குடுக்கலான்னு அப்படியே கண் கலங்கி யோசிச்சுட்டு இருப்பாருங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா சித்தியோட பொண்ணு இருக்கால்ல, அவ ஆட்டோக்கார பையன கூப்ட்டு ஹீரோவோட கஷ்டத்த எல்லாம் சொல்லி, அவருக்கு உன்னால முடிஞ்ச உதவிய தயவு செஞ்சு பண்ணு. நீ ஒருத்தன் தான் இப்போதைக்கு அவர்கிட்ட தைக்க குடுக்குற. உன் கூட இருக்கவங்கள கொஞ்சம் துணியெல்லாம் தைக்க குடுக்க சொன்னேன்னா அவருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுவா. அவன் இந்த பொண்ண ஆல்ரெடி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஒன் சைடா. அந்த பொண்ணு சொல்லி கேட்காம இருப்பானா? உடனே ஏதாவது ஐடியா பண்ணி நான் அவங்களுக்கு என்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையும் பண்றேன்னு சொல்லிடுவான். அப்புறம் மறுநாள் தொழுகிறதுக்காக மசூதிக்கு போவாருங்க அப்பா. கூடவே ஆட்டோக்கார பையனும் போவான். தலைவர்ல இருந்து மத்த எல்லாரும் அங்க வந்திருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவ மட்டும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அவருக்கு சப்போர்ட்டா 1, 2 பேரு பேசினா கூட, இந்த சித்தியோட புருஷன் இருக்காரே, அவர் சொந்தக்காரர் தானே. ஆனா சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு. ஆட்டோக்கார பையன் கூட இவருக்கு சப்போர்ட் பண்ணி சண்டைக்கெல்லாம் போவான். ஆனா இங்க சண்டை போடக்கூடாதுன்னு இவர் தடுத்து நிப்பாட்டிடுறாரு அவன. ஆனா அந்த இடத்துலயும் அப்பா ரொம்ப பொறுமையா, மசூதிக்குள்ள வேணா என்னை விடாம இருக்கலாம். ஆனா கடவுள்கிட்ட இருந்து என்னை யாரும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துருவாரு. இது மட்டும் இல்ல, அந்த ஊர்ல இருக்க யாருமே இவர்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க. எல்லாரும் இவங்கள பேசி வச்சு ஒதுக்கிட்டாங்கங்க. இவர்கிட்ட ரெகுலரா தச்சுக்கிட்டு இருந்த எல்லாரும் வேற கடையில போய் தைக்கிறாங்க. எங்கேயும் யாரும் முகம் கொடுத்து பேசவே மாட்டேங்கிறாங்க. டோட்டலா அப்பாவையும் பொண்ணையும் ஒதுக்கியே வச்சிருக்காங்க. இதெல்லாம் அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பல நேரங்கள்ல பொண்ணுக்கு தெரியாம பாவம் அழறாரு. பொண்ணுக்கும் அக்கா மூலமா இதெல்லாம் தெரியும். அவளும் ரொம்ப வருத்தப்படுறா. வருமானமும் சுத்தமா இல்ல. பொண்ணோட பழைய புக்கெல்லாம் எடைக்கு போட்டுதான் கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி வாங்கியே சாப்பிடுறாங்க. பொண்ணுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவளும் ரொம்ப அழறா. நைட் நேரத்துல எல்லார் வீட்லயும் லைட் எரியும். ஆனா இவங்க வீட்ல மட்டும் கரண்ட் இருக்காது. என்ன ஏதுன்னு பொண்ணு வந்து கேட்டா, "கரண்ட் பில் கட்ட முடியலமா. சீக்கிரமே கட்டிருவேன். நம்ம வீட்டுக்கும் கரண்ட் வந்துரும்னு" அப்பா சொல்றாரு. இதெல்லாம் அவளுக்கு எவ்ளோ கஷ்டமா இருந்திருக்கும். அப்பதான் பொண்ணு ரொம்ப உடைஞ்சு போயிருவா. "நான் பரதநாட்டியம் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கவே கூடாதுப்பா. என் ஆசைக்கு நம்ம இவ்ளோ விலை குடுப்போம்னு எனக்கு தெரியாம போயிருச்சுன்றா." என்ன விலை குடுத்தோம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. "உனக்கு டான்ஸ் ஆட பிடிக்குமா இல்லையான்னு" அப்பா கேட்பாரு. "பிடிக்கும்பா." "அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. உனக்கு பிடிச்சிருந்தது அப்பா அலோவ் பண்ணேன். அவ்வளவுதான். அதுல மேற்கொண்டு பேச ஒண்ணுமே இல்லம்மான்றாரு." இவ்ளோ கஷ்டத்தையும் பொறுத்துக்கிறாரு பொண்ணோட ஆசைக்காக. இந்த கஷ்டத்துக்கு நடுவுலயும் டான்ஸ் டீச்சர் மூலமா
பொண்ணுக்கு ஒரு நல்ல செய்தி வருதுங்க. மாவட்ட அளவுல ஒரு பரதநாட்டிய காம்படிஷன் நடக்க போகுதாம். அதுல கலந்துக்கிட்டு ஜெயிச்சா, டெல்லியில இருக்க டான்ஸ் அகாடமில இருந்து மாசம் மாசம் ஸ்காலர்ஷிப்பா பணம் குடுப்பாங்களாம். அதுக்கு உன்னோட பேர குடுக்கலான்னு இருக்கேன்னு டீச்சர் அம்மா சொல்லுவாங்க. ஆனா பொண்ணு இத கேட்டதும் வேண்டான்னு சொல்லிட்டா, "ஏம்மா உனக்கு இதுல நல்ல திறமை இருக்கு. கண்டிப்பா நீ இதுல வின் பண்ணுவ. ஏற்கனவே நீ குடும்ப கஷ்டத்துல இருக்க. உனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு" அவங்க எவ்வளவோ எடுத்து சொல்லுவாங்க. அப்பா ஏற்கனவே எக்கச்சக்க பிரச்சனைய ஃபேஸ் பண்றாரு இல்லையா? அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பொண்ணு, "இல்ல இனிமே நான் டான்ஸ் ஆட போறதில்லைன்னு" சொல்லிட்டா. டீச்சர் அம்மாவுக்கு ஒண்ணும் புரியல. நேரா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அப்பா வந்து கேட்பாரு, "எதுக்காக காம்படிஷன்ல கலந்துக்க மாட்டேன்னு சொன்னேன்னு?" பொண்ணும், "இல்லப்பா, ஏற்கனவே நான் டான்ஸ் கிளாஸ் போறதுனால, அந்த தலைவரும் மத்தவங்களும் உங்களுக்கு நெறைய பிரச்சனை குடுக்குறாங்க. யாரும் நம்மகிட்ட துணி தக்க வரதில்ல. ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பேசாம நம்ம அவரோட பேச்ச கேட்டுட்டே போயிருவோம். இந்த டான்ஸ் எல்லாம் ஒண்ணும் வேண்டாங்கிறா." அப்பதான் அப்பா சொல்லுவாரு பொண்ணுகிட்ட, "இத பாரு, அப்பா உன்னோட ஆசையில உறுதியா இருக்கிறதுக்கு காரணமே, நமக்கு பிடிச்ச மாதிரி, நமக்காக நம்ம வாழ்க்கைய வாழணுன்றதுக்காகத்தான். இன்னைக்கு தலைவரோட பேச்ச நம்ம இந்த விஷயத்துல கேட்டோம்னா, இது இப்படியே நின்னு போயிடாது. அடுத்து இன்னொரு விஷயம், இன்னொரு விஷயம்னு மாறி மாறி நம்ம மத்தவங்க பேச்ச கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இன்னும் இது அதிகமா தான் மாறுமே தவிர குறையாது. அவங்களோட பிற்போக்கு சிந்தனைக்கு நம்ம அடிபணிஞ்சு போகக்கூடாதுங்கிறாரு அப்பா. அவங்களுக்கு நம்ம வளைஞ்சு குடுக்கவும் கூடாது, அவங்க குடுக்குற பிரச்சனையால உடைஞ்சு போயிடவும் கூடாதும்மா. கண்டிப்பா நீ இந்த காம்படிஷன்ல கலந்துக்கோ. கண்டிப்பா நீ ஜெயிப்பேம்பாரு." ஆனா பொண்ணு முடியவே முடியாதுன்ட்டா. அப்புறம் மறுநாள் காலையில இன்னும் 2, 3 பேர் இவர நம்பி இவர்கிட்ட ட்ரெஸ் தைக்க குடுக்க வராங்கங்க. அவங்க எல்லாம் புதுசு புதுசா டிசைனோட வந்திருக்கறாங்க. எல்லாம் நம்ம ஆட்டோக்கார தம்பியோட வேல தான். அவன் கூட ஆட்டோ ஓட்டுற எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருக்கான். கொஞ்சம் இவருக்கு இதுல வருமானமும் கிடைக்க போகுது போல. அதனால அப்பா கொஞ்சம் ஹாப்பியா இருக்கிறாரு. சரி தொழுதுட்டு உட்கார்ந்து வேலைய பார்க்கலான்னு தொழுதுகிட்டு இருப்பாரு. அப்ப பார்த்தா திடீர்னு இவங்க வீட்டு ஜன்னல்ல யாரோ கல்லெறிஞ்சு கண்ணாடிய உடைச்சுப்புட்டான். அப்பாவும் பொண்ணும் அலறி அடிச்சுட்டு ஓடி வந்து பார்த்தா, வீட்டுக்கு வெளியில துரோகிங்கன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாய்ங்க. பொண்ணுக்கு இத பார்த்ததும் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. உடனே அப்பா கிட்ட ஃபோன வாங்குனவ, டான்ஸ் டீச்சருக்கு ஃபோன போட்டு, அந்த டான்ஸ் காம்படிஷனுக்கு இப்ப பேர் குடுக்க முடியுமா? முடியாதான்னு கேட்பா. இப்பவும் பேர் குடுக்கலான்னு டீச்சர் சொல்லுவாங்க. உடனே என்னோட பேர குடுத்துருங்கன்னு சொல்லிட்டா. சும்மா இருந்தவங்கள இவங்க சீண்டி விட்டு போயிட்டாங்க. ஆனா பொண்ணோட இந்த தைரியம் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சு போயிரும். அப்பா இந்த தைரியத்த பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறம் மறுநாள் காலையில அப்பா தொழுகலான்னு மசூதி பக்கம் போவாருங்க. நம்ம மதத்த அவமானப்படுத்திட்டு உன்னால எப்படி இங்க வர முடியுதுன்னு அங்க உள்ளவங்கலாம் ரொம்ப கோவமா அப்பா கிட்ட நடந்துக்கறாங்க. அவரும் அதையெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு, தாயில்லாத ஒரு சின்ன பொண்ணோட ஆசைய நிறைவேத்தினேன். இதுக்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு சின்ன பொண்ணு டான்ஸ் கத்துக்கிறதுனால இஸ்லாம் மதம் கண்டிப்பா பலவீனம் அடைஞ்சு போயிடாது. எனக்கு நான் செய்யறது தப்புன்னு தோணலன்னு அப்பா பட்டுன்னு பேசிட்டாரு. உடனே அந்த வழியா பணக்காரரும் மசூதிக்கு வந்திருக்காரு போல. அவர் அப்பாவ முறைச்சு பாத்துக்கிட்டு, "நீ பண்றதுக்கெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பா கடவுள் உனக்கு தண்டனை குடுப்பாருன்னு" சொல்லிட்டு போறாரு. அப்பாவும் பதிலுக்கு, "நான் தப்பு பண்ணா எனக்கு மட்டும் தண்டனை கிடைக்காது. இங்க தப்பு பண்ற மத்த எல்லாருக்கும் தான் கிடைக்கும்னு" சொல்லிருவாரு அவர பாத்து. இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போனா, பொண்ணு வேக வேகமா பரதநாட்டிய போட்டிக்கு போறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கா. அப்போ பரதநாட்டியம் ஆடுறவங்கலாம் கை கால்ல ஒரு சிகப்பு மைய போடுவாங்க இல்லையா? மருதாணி மாதிரி. அத வேக வேகமா கால்ல போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அத பாத்துட்டு அப்பா கிட்ட போய், "குடும்மா நான் போட்டு விடுறேன்னு" கேக்குறாரு. "இல்லப்பா வேண்டாம் நானே போட்டுக்கிறேன்னு" சொல்லுவா பொண்ணு. "என்னம்மா உன் அம்மா கேட்டிருந்தா இப்படியா சொல்லுவேன்னு" கேட்பாரு அப்பா. அவளும் அப்பாவ பாத்துட்டு, "இல்லப்பா அம்மா கேட்டிருந்தா அப்படி சொல்லியிருக்க மாட்டேன். சரி இந்தாங்க நீங்களே போட்டு விடுங்கன்னு" அப்பா கிட்ட அத குடுத்துருவா. அவரும் மகளுக்கு ரொம்ப அன்போட போட்டு விடுறாரு. அப்புறம் எல்லாரும் கிளம்பி காம்படிஷன் நடக்கிற அந்த இடத்துக்கும் போவாங்க. ஆட்டோக்கார பையன் தான் இவங்கள அங்க ஆட்டோல கூட்டிட்டு போவாங்க. அங்க போனா இவங்களோட ஆட்டோவ உள்ளேயே விடமாட்டாங்க. அந்த காம்படிஷன பாக்குறதுக்காக நெறைய பணக்காரங்க கார்ல வந்திருக்காங்க. இதெல்லாம் விஐபிங்க வர இடம். ஆட்டோவெல்லாம் இங்க நிப்பாட்டக் கூடாதுன்னு கேட்லயே இவங்கள இறக்கி விட சொல்லிருவாங்க. அப்புறம் 3 பேரும் நடந்து வருவாங்க உள்ள. அப்பதான் அந்த பணக்காரரும் கார்ல வராரு குடும்பத்தோட. அவரு அப்பா பொண்ணு வர்றத பாத்துட்டு, அங்க ஒரு செக்யூரிட்டி இருப்பாரு. அவர கூப்பிட்டு காதுல குசு குசுன்னு என்னத்தையோ சொல்றாரு. உடனே அந்த செக்யூரிட்டியும் நம்ம ஹீரோ கிட்டயும் பொண்ணுகிட்டயும் வந்து, "இதெல்லாம் முக்கியமான ஆளுங்க போற பாத. இந்த பக்கம்லாம் நீங்க போக்கூடாது. பின் கதவு வழியா வாங்கன்றான்." பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வருது. "நீ டான்ஸ் ஆட தானம்மா வந்திருக்க. நீ ஸ்டேஜுக்கு போம்மான்னு" பொண்ண ஒரு பக்கம் போக சொல்றான். அந்த நேரத்துல இவ கூட டான்ஸ் கத்துக்கிட்ட இன்னொரு பொண்ணு வந்து இவள கூட்டிட்டு போயிருவா. பொண்ணுக்கு கோவமா வரும். அப்பாவ ஏன் இப்படி அவமானப்படுத்துறாங்கன்னு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறா. ஆனாலும் காம்படிஷனுக்கு லேட் ஆனதுனால அவ போயிடுவாங்க. ஆனா அப்பா இதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. அவரும் பின்பக்க வழியா போயி கடைசி ரோல ஒரு ஓரமா ஆட்டோக்கார பையனோட உட்கார்ந்துட்டாரு. இன்னொரு பக்கம் பொண்ணும் மேக்கப் போடுற ரூம்ல டச் அப் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த பணக்காரரோட பொண்ணு ஹீரோவோட பொண்ணுக்கு ஃப்ரெண்டு தானே. அவ வந்து, "நீ ரொம்ப நல்லா கிளம்பி வந்திருக்க. கண்டிப்பா உன் திறமைக்கு நீ தான் ஜெயிப்பேன்லாம்" சொல்லிக்கிட்டு இருப்பா. பணக்காரர் மோசமானவரா இருந்தாலும் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. "உன் அப்பாவும் நீயும் நெறைய பிரச்சனைகள ஃபேஸ் பண்றதா நான் கேள்விப்பட்டேனே. இப்ப எல்லாம் சரியாயிடுச்சான்னு" அவ கேட்பா. "இல்ல என்ன விட என் அப்பா தான் அதிக பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு.
நான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்க கூடாது. இந்த நாட்டியத்தெல்லாம் விட்டுறணும்னு தான் நெனச்சேன். ஆனா என் வீட்ல கல்லெறிஞ்சுட்டு போயிட்டாங்க. அதனால எனக்கு எப்படியாவது இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு ஜெயிச்சே ஆகணும்னு ஒரு வெறி வந்துருச்சு. அதனால தான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேன்னு சொல்லுவா. பணக்காரரோட பொண்ணுக்கு இந்த பொண்ணோட தைரியம் ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா உன் தைரியத்துக்கு நீ தான் ஜெயிப்பேன்னு ஆல் த பெஸ்ட்லாம் சொல்லுவா. அப்போ இவங்களுக்கு நாட்டியம் சொல்லிக் குடுத்த அந்த டான்ஸ் டீச்சரும் வருவாங்க. இவ வரமாட்டான்னு நெனச்சிருப்பாங்க இல்லையா? இவ வந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா நீ தாம்மா ஜெயிப்ப அப்படி இப்படின்னு ஆல் த பெஸ்ட்லாம் அவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப பாருங்க இந்த பணக்காரர் வந்து, "ஏம்மா சுல்தானா, நீ ரொம்ப நேரம்லாம் டான்ஸ் ஆடாத. சீக்கிரமாவே உன்னோட டான்ஸ முடிச்சுக்கோ. நானே பெர்சனலா உன்ன ஸ்டேஜ்ல எல்லார் முன்னாடியும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி, கடைசி ஆளா கூப்பிடுறேன். ஆடுறதுக்கு முன்னாடி அங்க வந்து என் கால்ல விழுந்து வணங்கிக்கோன்லாம்" சொல்றாரு. கேட்க கேட்க பொண்ணுக்கு கடுப்பா இருக்கு. டான்ஸ் டீச்சருக்கே ஏன் இவர் இப்படி பேசுறாருன்னு தோணுது. அப்பதான் அவருக்கு மூஞ்சில அடிச்ச மாரி ஒரு பதில் சொல்லுவா, "என் பேர் சுல்தானா இல்ல சார், மரியம்னு." சரி என்னவா இருந்தாலும் பரவால்ல. ஆனா சிம்பிளா முடிச்சிருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் ஒவ்வொரு பொண்ணா போய் டான்ஸ் ஆடுவாங்க. எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. கடைசியா நம்ம ஹீரோவோட பொண்ணு ஆட வேண்டிய அந்த நேரமும் வருதுங்க. ஆனா அவ ஆடுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல மைக்க புடிச்சுக்கிட்டு இந்த பணக்காரரும் அளக்க ஆரம்பிக்கிறாரு. பரதநாட்டியம் நம்ம நாட்டோட மிகப்பெரிய கலாச்சாரம், நம்மளோட லெகசி. அத நாம மட்டும் தான் ஆடணுமா, கத்துக்கணுமா என்ன? வெளியில இருந்து யாராவது வந்து அத கத்துக்கணும்னு ஆசைப்பட்டா, கண்டிப்பா நம்மளும் அவங்களுக்கு சொல்லிக் குடுப்போம். அவங்களையும் சமமா தானே நடத்துவோம். அதுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய உதாரணத்த நான் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு கடைசியா பெர்ஃபார்ம் பண்ண போறது ஒரு முஸ்லிம் பொண்ணுன்னு சொல்லிட்டாரு ஸ்டேஜ்ல எல்லார் முன்னாடியும். இத கேட்கிற அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும். அதுவும் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு டெய்லரோட பொண்ணு. ஆசம்கர்க்ல இருந்து வந்திருக்கான்னு சொல்றாரு. அதுதான் அந்த ஊர்ல முஸ்லிம்கள் வாழ்ற ஏரியா. மெனக்கெட்டு இவர் அத குறிப்பிட்டு சொல்றதுக்கு காரணமே, அந்த இடத்துல பெண்களுக்கு பெருசா சுதந்திரம் குடுக்க மாட்டாங்க. பெண்கள படிக்கவும் அனுப்ப மாட்டாங்களாம். ரொம்ப ஏழ்மையா இருப்பாங்களாம். வன்முறை அது இதுன்னு பழக்கவழக்கமே நல்லா இருக்காதாம். இப்படி அந்த மக்கள பத்தி கண்டமேனிக்கு பேசுவாரு ஸ்டேஜ்ல. அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து ஒரு பொண்ண கஷ்டப்பட்டு காப்பாத்தி, அவளுக்கு பரதநாட்டியம் சொல்லிக் குடுத்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நாங்க கொண்டு வந்திருக்கிறோம்ன்றாரு. இதெல்லாம் கேட்க கேட்க பொண்ணுக்கும், அப்பாவுக்கும் ஷாக்கா தான் இருக்கு. அப்பாவையும், பொண்ணையும் அந்த இடத்துல எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு அவமானப்படுத்துறாரு. இவரே கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி, ஹீரோவோட பொண்ணுக்கு சுதந்திரம் குடுத்து பரதநாட்டியம்லாம் கத்துக் குடுத்த மாதிரி பேசுறாரு. பொறாம, பொறாம, எல்லாம் பொறாம. நம்ம பிள்ளை எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டோமோ, அந்த மாதிரி நம்ம பிள்ளை இல்லாம, வேற ஒருத்தரோட பிள்ளை அந்த மாதிரி இருக்கிறத அவரால பார்க்கவே முடியல. அத ஏத்துக்கவும் முடியல. அந்த பொறாமையில அளந்து விடுறாரு. எல்லாத்தையும் கேட்டு கடுப்போட உச்சத்துல பொண்ணு நின்னுகிட்டு இருக்கிறா. அவள டான்ஸ் ஆட வர சொன்னதும், அவளும் நேர அந்த மைக்கு கிட்ட வந்து எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்த போட்டுட்டு, "என் பேரு சுல்தானாலாம் கிடையாது. என் பேரு மரியம். என் அப்பாவும் என் கூட வந்தவரும் கடைசி வரிசையில உட்கார்ந்துருக்காங்க. தயவு செஞ்சு அவங்கள முன் வரிசையில விஐபி சீட்ல வந்து உட்கார சொல்லுங்கன்னு" பட்டுன்னு சொல்லிடுவா. உடனே அங்க இருந்த எல்லாருமே அப்பாவையும் ஆட்டோக்கார பையனையும் தான் பாப்பாங்க. அப்பா வேண்டாம் வேண்டான்னு சொல்றாரு. யார் இவங்கள பின்கேட்டு வழியா வரச் சொல்லி பின்னாடி உட்கார வச்சாரோ, அதே செக்யூரிட்டி வந்து இவர முன்னாடி போக சொல்றாரு இப்போ. அப்புறம் 2 பேரும் முன்னாடி வந்து விஐபி சீட்ல உட்கார்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் பொண்ணு ஆடவே ஆரம்பிக்கிறா. பாட்டு ஒரு பக்கம் போட்டு விட்டுருவாங்க. பொண்ணு ரொம்ப சூப்பரா ஆடுறாங்க. ரொம்ப அழகா அவ கர்நாடக மியூசிக் ஏத்த மாரி பரதநாட்டியம் கத்துக்கிட்டா இல்லையா? அந்த மொத்த வித்தையும் அந்த ஸ்டேஜ்ல காட்டுறா. அப்பாவும் அத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதுக்கு நடுவுல இந்த வில்லங்க முடிச்ச பணக்காரர் இருக்காரே, அவர் அதே செக்யூரிட்டிய வச்சு பாட்டு ஒலிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த மியூசிக் சிஸ்டத்துல இருந்து பென்டிரைவ உருவ வச்சுட்டாரு. பாட்டு பாதியிலே நிண்டு போச்சு. பொண்ணுக்கும் ஷாக்கு, எல்லாத்துக்கும் ஷாக்கு. அப்படியே அவ கண்ணெல்லாம் பாவம் கலங்குது. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நெனச்சிட்டு இருக்கும்போது தான், வேக வேகமா இந்த பணக்காரரோட பொண்ணு இருக்கால்ல, அவ எப்ப பார்த்தாலும் ஃபோன்ல பாட்டு கேட்டுட்டே இருப்பால்ல, அவ ஓடி போயி, அவ ஃபோன்ல இருந்து ஏதோ ஒரு பாட்ட போட்டு விட்டுட்டா. ஆனா அது பரதநாட்டியம் ஆடுற மாதிரியான ஒரு பாட்டு கிடையாது. அது ஒரு சூஃபி சாங். அந்த பாட்ட போட்டதும், பாட்டு வந்துருச்சேன்னு எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆனா இந்த பாட்டுக்கு யாருமே பரதநாட்டியம் ஆடுனது இல்லையாமா. ஆனா பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டா. டக்குனு அந்த சாங்குக்கு ஏத்த மாதிரி அவ பரதநாட்டியம் ஆட ஆரம்பிச்சுட்டா. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா போகும். அந்த பாட்டு நல்ல ஃபாஸ்ட் பீட்ல சூப்பரா இருக்கு. இவளும் அதுக்கு ஏத்த மாதிரி செம்மையா ஆடுறாங்க. அவ ஆடுறத பார்த்து எல்லாரும் மெய்மறந்து போயிடுவாங்க. அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி அவ அபிநயம் பிடிக்கிறதென்ன, அவளோட முகபாவனைலாம் அவ்ளோ சூப்பரா இருக்கு. அவ ஆட ஆட டான்ஸ் டீச்சரே ரொம்ப மெய்மறந்து போயிருவாங்க. அவங்களும் கைய தட்டிட்டு எந்திரிச்சு கிட்டத்தட்ட ஸ்டேஜ் ஓரமாவே போய் நின்றுவாங்க. எல்லாரும் அவ்ளோ ரசிப்பாங்க அவளோட அந்த டான்ஸ. ரொம்ப சூப்பரா ஆடுறா. அப்பாவும் எப்படியாவது பொண்ணு நல்லபடியா இத பெர்ஃபார்ம் பண்ணிடணும்னு மனசுக்குள்ளேயே பிரேயர் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஸ்டேஜ்ல பொண்ணு பரதநாட்டியத்துல அவளுக்கு இருக்க மொத்த திறமையும் காட்டுறா. அங்க இருக்க எல்லாரும் சூப்பரா என்ஜாய் பண்ணி அத பார்த்துட்டு இருந்தாலும், பணக்காரருக்கு தான் மூஞ்சியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வயிறெல்லாம் எரியுது.
பொண்ணு அழகா பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிருவாங்க. எல்லாரும் எந்திரிச்சு நின்று கை தட்டுவாங்க. அப்பாவுக்கெல்லாம் சந்தோஷத்துல கண்ணே கலங்கிடும். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ஜட்ஜஸ் எல்லாம் வந்து யார் வின் பண்ணாங்கன்றத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பணக்காரர் பேசும்போது ஹீரோவும் அவரோட பொண்ணும் வாழ்ந்துட்டு இருக்க அந்த இடத்தோட பேர அவமானப்படுத்தி பேசியிருப்பாரு இல்லையா? ஆனா இப்போ ஜட்ஜஸ் வின் பண்ணவங்கள அறிவிக்கும்போது, ஆசம்கர்க்ல இருந்து வந்த மரியம் தான் இந்த போட்டியில ஜெயிச்சான்னு சொல்லுவாங்க. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அந்த பிரைஸ வாங்கும்போது தனக்கு இத சொல்லிக் குடுத்த குருவையும் பொண்ணு வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வரா. டான்ஸ் டீச்சர் அம்மாவும் சும்மா இல்ல. இந்த ஸ்டேஜ்ல ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ண என்னோட ஸ்டூடண்ட்டுக்கு பணக்காரர் அவர் கையாலேயே வந்து விருத குடுக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. அவரும் வயித்தெரிச்சலோட வந்து அவரு கையாலேயே இவளுக்கு பிரைஸ் எல்லாம் குடுப்பாரு. "என்ன சார் அப்படியே போறீங்க? 2, 3 வார்த்தை பேசிட்டு போங்கன்னு" டீச்சர் அம்மா சொன்னதும், அவருக்கு வார்த்தையே வராது. ரொம்ப அழகா இந்த பொண்ணு டான்ஸ் எல்லாம் ஆடுனான்னு 2 வார்த்தை பேசிட்டு போயிட்டாரு. அப்பவும் இவ பேர சுல்தானான்னு தான் சொல்லுவாரு. ஆனா டீச்சர் தான், "இல்ல சார் மரியம்னு" கரெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் டான்சர் அம்மா, "மரியமோட இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் அவளோட அப்பா தான். அவர் தான் நெறைய கஷ்டங்கள ஃபேஸ் பண்ணி பொண்ணுக்கு இந்த சுதந்திரத்த குடுத்து, இந்த அளவுக்கு அவள கொண்டு வந்திருக்காரு. அவரும் இந்த ஸ்டேஜ்க்கு வரணும்னு" சொல்லுவாங்க. ஆனா அப்பா வரதுக்கு கொஞ்சம் சங்கட்டப்படுவாரு. பொண்ணும் கூப்பிடுவா, "வேண்டாம்மா இருக்கட்டும்ன்ற" மாதிரி சொல்லுவாரு. ஆனா அவ வேகமா அந்த பரிச வாங்கிட்டு ஓடி போயி, சந்தோஷத்துல அப்பாவ கட்டிப்பிடிச்சு, அவர் கையில அந்த அவார்ட குடுத்து, அவரையும் பெருமைப்படுத்துவா. அப்பாவும் பொண்ணும் அந்த அவார்ட பிடிச்சிட்டு இருக்க மாதிரியான அந்த ஃபோட்டோ தான் மறுநாள் எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வரும். இவ்வளவு காலம் அப்பாவும் பொண்ணும் எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இந்த துயரத்துக்கு நடுவுல கூட அவ கனவ விடாம போராடி ஜெயிச்சா இல்லையா? அந்த கதை எல்லாத்தையும் நியூஸ் பேப்பர்ல போட்டிருப்பாங்க. படம் சூப்பரா இருந்ததுல. இதே மாதிரி இன்னொரு நல்ல படத்துல பாப்போம். தேங்க் யூ.